ஆமா, இப்பதான் வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்தேன். வந்து வராதமா உடனே வெளியில கிளம்புறேன். அப்பா என் ஃப்ரெண்டு இளமும் இருக்காங்க, யூஜியில் படிச்சிருந்தாங்க. அவன் தம்பி காலேஜில் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் ரேலி, அது கிளம்பிக்கிட்டு இருக்கேன். போன வாரம் தான் ஒரு போராட்டம்னு போனேன். இப்போ திருப்பி இன்னொரு போராட்டம்னு போறேன். அது எங்கள் காலேஜ் பிரச்சனைப்பா. 4 பசங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்காண்டி மற்ற 2 காலேஜ் சேர்ந்து ரேலி போனோம். ஏன்பா இப்படி வார 2 போராட்டம் போனீங்கன்னா அவங்க படிப்பு என்ன ஆகுறது? பா நீங்கள் ப்ரொட்டஸ்ட் சர்டிஃபிகேட்ப்பா, எங்கள் லிபரேஷன் போகிற போக்க பார்த்தா ப்ரொட்டஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க போல. உங்களுக்கு போராட்ட மனப்பான்மைக்கு விரோத மனப்பான்மைக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கீங்க. இதை சில அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களை தூண்டி விட்டு தங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. What do you mean பா? சரி, இந்த வார போராட்டத்துக்கும் போன வார போராட்டத்துக்கும் யார் தலைமை தாங்கினா? அப்பா தலைவர் சீனுடைய தம்பி பிரகாஷ்பா. சரி, பிரகாஷ் யார், எந்த ஊர், என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு தொழிலதிபர். அப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்கப்பா. ஆனா உண்மையாகவே எல்லா காலேஜுக்கும் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணது அந்த குரூப் தான். போன தடவை உங்க காலேஜில் இருந்த 4 ஸ்டூடெண்ட்ஸையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. 4 பேர் ஆல்கஹால் அடிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்திருக்காங்கப்பா. அது தப்பு தான், அதுக்காண்டி டிஸ்மிஸா பண்ணுவாங்க? ஆக்சுவலா அது ட்ரக் அபியூஸ் கேஸ்ப்பா. ஆமாப்பா, இந்த உண்மையை கண்டுபிடிச்சது அந்த பிரின்சிபால் தான். உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறாரு. உடனே அந்த அருணாச்சலம் தன்னுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எஃப்ஐஆர் போடாமல் பண்ணிட்டாரு. ஆனால் சமூகத்துக்கு இது உண்மை தெரியாது. இப்படிதான் சில இடத்துல நடக்குது. இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்குது. ஆனால் அவர்கள் அறியாமல் இந்த மாய வழியில் மாற்றிக்கொண்டு அவசரப்படுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் தேசபக்தி குறைவாக இருப்பதுதான். தேசபக்தி இருந்தால் குடும்ப பொறுப்பு, சமூக பொறுப்பு இவைக்கு நிறமே. இப்படியான தவறான காரியத்தில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். நீங்களும் எங்கே கிளம்பிட்டீங்க போட்டுருக்கு, எங்கே போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாப்பா, வெளியில வேலைக்கு தான் இருக்கிறேன். நீ பேசின ரைட்ஸ், லிபரேஷன் இதெல்லாம் 80 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரர்கிட்டேருந்து நமது அரசியல் போராடி வாங்கி கொடுத்துறாங்க. ஆமாப்பா, அடுத்த வாரம் இண்டிபெண்டன்ஸ் டே வருது. ஹலோ மச்சி, எல்லாம் நாங்கள் அசம்பிள் ஆகிட்டோம்டா. நம்ம விஜயா காலேஜ் டாப் அடிப்போம்ல, அந்த டீ கடைக்கு வந்துடு. இல்லை மச்சி, நான் இன்றைக்கி வரலை. ஏன்டா, எங்கள் அப்பா சில உண்மைகள்லாம் சொன்னார்டா, அதில் நிறைய நியாயங்கள் இருக்குது. அப்படின்னா இனிமேல் எந்த போராட்டத்துக்கு வரமாட்டியாடா? அப்படி இல்லைடா, மற்ற போராட்டத்துக்கு வருவேன், ஆனால் அதில் நியாயம் இருந்தால் குரல் கொடுப்பேன். இல்லை அனாவசியமாக வந்து உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க மாட்டேன். இப்போ அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க மாட்டேன். உங்கள் அப்பாவுக்கு யாராவது தவறாக சொல்லியிருக்காங்களா நம்ம தலைவரை பற்றி? இல்லை மச்சி, என்றைக்குமே எங்கள் அப்பா ரைட் மச்சி. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த்.